Hi friend, welcome to 3Tech YouTube channel. இன்னைக்கு என்னோட நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் எப்படி அசெம்பிள் பண்ணலாங்கிறது வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் செய்கிற வீடியோவை நம்ம 3 பார்ட்டாக பார்க்க போகிறோம். அதில் இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு 2.1 கேபினெட் ஒன்று தேவை. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மேட்ரிக்ஸ் கம்பெனியோட 2.1 கேபினெட் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும், அப்புறம் ஒரு பேலன்ஸ் கண்ட்ரோல் இருக்கும், அப்புறம் ஒரு ட்ரிபிள் கண்ட்ரோல் இருக்கும், ஒரு பேஸ் கண்ட்ரோல் ஒன்று இருக்கும், அப்புறம் சப்புக்கான மெயின் வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று இருக்கும். ரைட்டு, இப்போ பேனல் வச்சுட்டு இன்னர் பாடிலையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஹோல்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது ரைட்டு, அப்படியே இந்த இன்னரை பேக் சைடு திருப்பினோன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் சாக்கெட் தேவை. 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற மாதிரி லெஃப்ட் சேனலுக்கும் ரைட் சேனலுக்கும் நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பீக்கர் சாக்கெட் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து சப்வூஃபர் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் சாக்கெட் ஒன்று எடுத்துக்கலாம். இதோட கேபினெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் சாக்கெட் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க, அதனால் சிங்கிள் எடுத்துக்கலாம். அடுத்து டிவி டிவிடி கனெக்ட் பண்ணுறதுக்காக ஆர்சி சாக்கெட் வச்சுருப்பாங்க. இதுலேயும் லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறது ஒரு 2 சேனல் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதுக்காக 2 பின் மட்டும் இருக்கிற மாதிரி ஆர்சி சாக்கெட் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த சாக்கெட்டில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 ஆர்சி இன்புட் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது ஐசி போர்டை சூடாகாமல் தடுக்கிறதுக்காக ஒரு 12 வால்ட்டில் கூலிங் ஃபேன் ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஃபேன் கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு அவங்க கட்டிங் ஹோல்ஸ் கொடுக்கல. இதை நம்ம ஆல்ட்ரு பண்ணி தான் போடணும். ஏன்னா நம்ம எஸ்டிகே ஐசி வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து ஹீட் அதிகமாக வரதுனால நம்ம வந்து கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால் இந்த கேபினெட்டுக்கு தகுந்த மாரி நான் சின்னதாக ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று எடுத்துக்கிறேன். ரைட்டு, அடுத்தது கேபினெட்டோட ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 2 புஷ் பட்டன் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ஆன் ஆஃபுக்கும், இன்னொன்று CD to DVD கனெக்ட் பண்ணுறதுக்கும். அதனால் 2 புஷ் பட்டன் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். அதில் 47K ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மெயின் வால்யூம் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். ரெண்டாவது பேஸ் ட்ரிபிள் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம 2 100K வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். அடுத்தது நான் இன்னொரு 47K வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா சப்போட வால்யூமை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவோம். அதுக்காக ஒரு 47K வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு டம்மியாக ஒரு வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா இந்த பேலன்ஸ் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்காக இது வச்சுக்கிறேன். இது ஒரு வேளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு வேளை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ். அடுத்தது இதுக்குள்ளே நாப்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 4 சின்ன நாப்ஸும் ஒரு பெரிய நாப்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்தமாரி பாக்கெட் கூட வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த கேபினெட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு USB போர்டு ஒன்று தேவை. இதை நான் ப்ளூடூத்தில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிறேன். ஃபைனலாக நம்ம இந்த இடத்துல ஒரு எல்இடியும் 1K ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ணோம். இதை வந்து நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்துக்கலாம். ரைட்டு, அடுத்தது கேபினெட்டுக்குள்ளே என்னென்ன கனெக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 24024ல் ஒரு டுவெல் பவர் சப்ளை இருக்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று எடுத்துக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து 12012 இருக்குது. இந்த சின்ன ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 12012க்கு உள்ளது. இது வந்து ஏசி லீடுக்கு உள்ளது. இதோட ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆம்பியர். நீங்கள் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி 24024 அண்டு ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆம்பியருக்கு மேலே எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ரைட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேரியோ போர்டு ஒன்று எடுத்துக்கிறேன். இது வந்து லெஃப்ட் ரைட்டு சேனலுக்காக ஸ்ரீ கம்பெனிலேருந்து ஒரு ஸ்டேரியோ போர்டு எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா STK4141 ஐசி ஒன்று எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது எல்லாருக்கும் தெரியும். இது போட வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படியும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது சப்வூஃபருக்காக நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா STKவில் 4141 ஐசி மோனோ போர்டு எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக்கோட கம்பெனி. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த போர்டை வந்து நம்ம சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மோனோ போர்டு. இதில் வந்து நான் STK4141 ஐசி வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் லெஃப்ட் ரைட்டு பேஸ் ட்ரிபிளுக்காக வந்து பார்த்திங்கன்னா சன் கம்பெனியோட ஒரு BT போர்டு எடுத்துருக்கிறேன். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா 12 வால்ட்டில் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. அதாவது சிங்கிள் சப்ளை. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த சின்ன ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 12 வால்ட்டுக்கான டேப்பிங்கு. இது சும்மா தான் இருக்கும். இது வந்து நம்ம இந்த போர்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் BT போர்டோட ஐசி வந்து பார்த்திங்கன்னா LM324 ஐசி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது சப்வூஃபருக்காக நம்ம சப்வூஃபர் ஃப்ரீ போர்டு ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து நான் சன் கம்பெனியோட எடுத்துருக்கேன்.
இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் தான் சிங்கிள் சப்ளை. அப்புறம் இந்த போர்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேமாரி புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் இது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதனால இந்த போர்டு நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இந்த போர்டையும் அந்த பிடி போர்டு வரக்கூடிய பவர் சப்ளைவிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி 2 கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 50 வால்ட்டு 4700 எம்எஃப்டி. இந்தமாரி 2 கெப்பாசிட்டர் வாங்கிக்கலாம். அடுத்தது 6 ஆம்ப்ஸ் டயோடில் ஒரு 4 வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் 5 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம 6 ஆம்ப்ஸ் டயோடு வந்து வாங்கியிருக்கிறோம். இதே நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மருடைய ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டயோடோட ஆம்பியரும் இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்தது 2200 எம்எஃப்டி 35 வால்ட்டில் ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த கெப்பாசிட்டர் எதுக்குன்னா நம்ம இந்த 12 வால்ட்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய போர்டுக்கு பவர் சப்ளை எடுக்கிறது. அடுத்தது வந்து 2 ஆம்ப்பு அப்படின்னா 3 ஆம்ப்பு டயோடில் 2 எடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த அந்த கெப்பாசிட்டர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்தமாரி ஷன் கம்பெனியில் உள்ள ஒரு பவர் சப்ளை போர்டு வந்து வாங்கிக்கலாம். இதிலே வந்து நம்ம இந்த 2 பெரிய கெப்பாசிட்டரு, இந்த 2 சின்ன கெப்பாசிட்டரு, அப்புறம் 7805 ரெகுலேட்டரு, அப்புறம் 1000 எம்எஃப்டி 25 வால்ட்டில் ஒரு கெப்பாசிட்டரு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதிலே நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நாம் எடுத்த அந்த 6 ஆம்பர் டயோடை இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த சின்ன டயோடை வந்து பார்த்திங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தமாரி ஒரு போர்டு வாங்கிட்டோங்கன்னா நம்ம எல்லாத்தையும் இதிலே சால்ட்ரிங் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு பவர் சப்ளை செக்ஷனோட வேலை வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். நான் ஷாப்பில் கேட்டு பார்த்ததுக்கு அந்த போர்டு இல்லை, அதனால நான் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற பழைய போர்டை வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி போர்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற தனி வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, அதை போய் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் உள்ள கெப்பாசிட்டர் டயோடெலாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ரைட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டரில் இந்தமாரி 10 கலரில் ரிப்பன் ஒயர் ஒன்று எடுத்துக்கலாம். ஃபைனலாக ஐசியை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹீட் சிங்க் எடுத்துக்கலாம். இந்த ஹீட் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா 6 லீஃப் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் கம்மியாக இல்லாமல் அதிகமாக இருக்கிற மாதிரி, லீஃப் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு கனெக்ட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் இது வந்து சேர்த்துக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து இதை வேணான்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நமக்கு வந்து கேபினெட்டில் இடம் பத்துமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான், அதனால் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ரைட், இப்போ போதுமான அளவு எல்லா பொருளையும் வந்து நம்ம எடுத்துட்டோம். இதில் எதாவது விட்டுருந்தோங்கன்னா நம்ம வந்து அசம்பிள் பண்ணுறப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ரைட்டு, இப்போ கேபினெட்டில் நம்ம 1 பை 1 எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கூலிங் ஃபேனை எப்படி நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிற கூலிங் ஃபேனை நான் இதில் வச்சு மெஷர் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த 4 ஹோல்லையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 4 சைடும் மார்க் பண்ணி முடித்த பிறகு இந்த 4 புள்ளிக்காக நடுப்புற ஒரு பாக்ஸ் டைப்பில் கோடு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் போட்ட இந்த கோடுக்காக ஒரு கட்டிங் மிஷினை வச்சு கட் பண்ணிக்கிறேன். நான் போட்ட கோடுக்காக கட் பண்ணிட்டேன், ஆனால் இந்த இடம் பத்தாது, எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேனுக்கு ஓரளவு கேப் வந்து அதிகமாக கிடச்சிட்டு, இப்போ நாம் வச்ச 4 புள்ளியில் ஒரு 3 mm பிட்டை கனெக்ட் பண்ணி ட்ரில் மிஷினை வச்சு 4 இடத்துல 4 ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ட்ரில் மிஷின் வச்சு ஹோல் போட்டு முடித்த பிறகு அந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கும், அதெல்லாம் எம்ஆர் ஷீட் வச்சு ரஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ரஃப் பண்ணி முடித்த பிறகு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இதாக இருக்குது, அதனால நான் இதில் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி அது ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேக் சைடு பேனல் ஃபுல்லாகவுமே பெயிண்ட் பண்ணிவிட்டு அதே போல் உள் சைடும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கணும், ஏன்னா அந்த இடத்துல பெயிண்ட் ரிமூவ் ஆகிருக்கும், அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஏற வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும், அதனால் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பார்ட்டை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்து வர பார்ட்டை நம்ம இன்னும் லெங்க்த்தாக பார்க்கலாம். ஓகே, இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.